போலீஸ வர வச்சதே பசுபதியாதாமா இருக்கும். அவங்க நடந்துட்டதை வச்சு நானுமே அப்புறமா தான் யோசிச்சேன். இந்த ஆள் சொல்லி கொடுத்ததை அவங்க ஒப்பிச்சுட்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாம் வாழவே முடியாதா? அடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்கார மாதிரி இல்ல இருக்கு. பாட்டி, நம்ம கிட்ட இருந்து இந்த வீட்டை அவனால கைப்பற்றவே முடியாது. நான் விட மாட்டேன். இத உங்ககிட்ட சொல்றதுக்கு தயக்கமாவும் கூச்சமாவும் இருக்கு. என்ன விஷயம் சொல்லணும் என்கிட்ட? நீங்க கொடைக்கானலுக்கு கிளம்பி போறதுனா போங்க, காவேரிக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க தானே அவ கூட இப்ப இருக்கணும். அப்பாடா, இதான் விஷயமா? இது எதுக்கு இவ்வளவு பயந்து சொல்ற? எப்படியோ நீ எனக்கு சப்போர்ட் பண்றியான்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. நீங்களும் காவேரியும் சேர்ந்து வாழ்ந்தா உங்களை விட நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். காவேரிய யாராச்சும் மிரட்டுறாங்களா எங்க வீட்டு சைடுல இருந்தா? அதத்தான் ஒவ்வொருத்தர்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கேன். காவேரி ஏன் என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பாரு, உனக்கு என்ன தெரியுமோ எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லு. உங்க வீட்ல யார் என்ன சொல்ல போறாங்க? அவங்க எல்லாம் நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் தான் நினைக்கிறாங்க. விஷயமே வேற. வேறயா? ஆமா, நிவினும் காவேரியும் தான் காரணம். இல்ல, எனக்கு புரியல. நிவின் இன்னமும் காவேரிய அவளும் நிவின மறக்கல. இதுதான் காரணம். நீ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு. கலெக்டர் ஆகி நாட்டுக்கு நல்லது பண்ண யோசிப்பேன்னு பார்த்தா, ஐயோ, என்ன இவ்வளவு கேவலமா யோசிக்கிற நீ? ஐயோ, நான் உண்மையதான் சொல்றேன். நிப்பாட்டு. இல்ல, கேட்கவே அசிங்கமா இருக்குல்ல. நிவின் எவ்வளவு கேவலமா இருக்காருன்னு பாத்தீங்களா? இன்னும் அவரை பத்தி சொல்றதுக்கு என்னெல்லாமோ இருக்கு. போதும்மா, போதும். இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். கேவலமா இருக்கிறது நிவின் இல்ல, நீயும் உன் புத்தியும் தான். படு கேவலமா இருக்கு. என்னன்னா, எனக்கு நிவினை பத்தி நல்லா தெரியும். அதுக்கும் மேல என் பொண்டாட்டிய பத்தி 100 மடங்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்படி ஒரு கேவலமான மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு நீ எப்படிமா கலெக்டர் ஆவ?